ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கந்தர் அனுபூதியில் இருந்து வரக்கூடிய 8, 9, 10 இந்த 3 பாடல்களை எப்படி பதம் பிரித்து படிக்கிறது, அதோடைய விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய 1 முதல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடலை எப்படி படிக்கணும், அதோடைய முழு விளக்கம் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அதையும் தாண்டி இந்த கந்தர் அனுபூதி பாடலை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு செல்வ நிலை உயரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அதற்கான வீடியோவையும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கந்தர் அனுபூதியில் இருந்து வரக்கூடிய இந்த 8வது பாடல் என்ன தலைப்புல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, குடிகளை தன் வசமாக்க. இப்போ இந்த குடிகளை வசமாக்க அப்படின்ற பாடலை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, குடிகள் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம தேர்ந்தெடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை, அடியனுடைய விருப்பமான வாழ்க்கை வாழக்கூடிய பகுதி, நம்மளுடைய மனைவி, மக்கள், உறவினர்கள், இது எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். இதையும் தாண்டி இந்த அடியனுடைய மயக்கம் கெடுமாறு உன்னையே பொருளாக நினைத்து போதிக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இது எல்லாம் ஒரு சில காலம் கழிச்சு எல்லாமே இது நார்மலான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பகுதிக்கு அப்புறம், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு வேற மாதிரியான அர்த்தத்தை தேடும். அந்த இறுதி கட்டத்துல நம்ம அடியேன நம்ம இறைவனை போட்டி சரணாகதி அடையணும் அப்படின்னும் பொழுது அந்த இறைவனையே நம்ம நேசிக்க தொடங்குறோம். ஏற்கனவே நம்ம நேசித்த அனைத்து விஷயங்களையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டோம். நம்மளுடைய கடமைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி முடிச்சிட்டோம். அதற்கு அப்புறமாக நம்ம கட்டத்துல நம்ம இறைவனை நோக்கி நம்ம சரணாகதி அடைகிறோம். அந்த டைம்ல இந்த இறைவனை எப்படி கேட்கிறோம்னா, குமரனாகவும் மலைகளுடைய அரசியாக குமாரியாக திகழக்கூடிய பார்வதியுடைய மைந்தனாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான அடுத்தது போர்க்களத்துல போரிடும் பொழுது எல்லா அசுரர்களையும், சூரபத்மான் அந்த மாதிரியான அரக்கர்களை அழித்த பெருமாளே, உன்னையே நான் சரணாகதி அடைகிறேன் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய முழு விளக்கமாக திகழுது. நீ எனக்கு செல்வ நிலை, எல்லா விதமான செல்வங்களையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாதிரியான பாடலா இருக்கு. வாங்க இப்ப இந்த பாடலை பார்ப்போம். அமரும் பதிகேலகமாமினும் எப்பிமரம் கெடமை பொருள் பேசியவாம் குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே அப்படின்றது தான் இந்த பாடல். இந்த கந்தர் அனுபூதியில இருந்து வரக்கூடிய எல்லா பாடல்களுமே ஒரு எளிமையான நடையிலேயே தான் கொடுத்துருப்பாங்க. படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். இப்போ நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு அந்த பாடலுடைய அந்த அதிர்வலைகளை உங்களை ஆர்வத்தை அதிகமாக்கிட்டே இருக்கும். நம்ம செய்யக்கூடிய வேலைகளை இன்னும் செய்யணும் அப்படின்ற உத்வேகத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால தான் நம்ம வேகமாக ஓட ஓட நமக்கு வருமானமும் நம்மளை தேடி வரும் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய பொருள். இப்போ இந்த கந்தர் அனுபூதியை பாராயணம் பண்ணா செல்வநிலை உயரும் அப்படின்ற கருத்தை சொன்னவரே மகா பெரிவா. அதற்கான வீடியோவையும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த கந்தர் அனுபூதியில இருந்து வரக்கூடிய 9வது பாடல் பெண் ஆசை ஒழிக்க. இப்போ ஏற்கனவே ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு வரோம். ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஆன்மீக வழியில போகும் பொழுது நம்ம கேட்கக்கூடிய விஷயம், இந்த அருமையான இந்த தேன் சொரியக்கூடிய நறுமணமிக்க மலர்களால அலங்கரிக்கப்பட்ட இந்த கூந்தலுடைய இந்த பெண் மோகத்தோட நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பல நல்ல விஷயங்களையும் நான் அனுபவிச்சிருக்கேன். பல துன்பங்களையும் மாட்டிக்கிட்டு மீள முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நீக்கி என்ன நீ ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னுடைய தடைகளை தகர்க்கணும், என் தடைகளை தகர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த தடைகளை தகர்க்கக்கூடிய விஷயத்த இந்த முருகப்பெருமான் இந்த கிரௌஞ்சம் அந்த மலையே தன்னுடைய வேளால ஊடுருவி பிளர்ந்திருக்கார். அதனால அப்பேற்பட்ட மலையே பிளக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இந்த முருகப்பெருமான நான் சரணாகதி அடையும் பொழுது அவருடைய வலிமையால எனக்கு துன்பம், பயம், இந்த பற்ற நிலை எல்லாமே அறுத்து போகணும் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய விளக்கமாக இருக்கு. இப்ப இந்த பாடல்ல பார்ப்போம். மட்டூர் குழல் மங்கையர் மையல்வளை பட்டூசல் படும் பரிசென்றொழியேன் தட்டூடரவேல் சைலத் தெரியும் நிட்டூர் நிராகுல நிற்பயனே அப்படின்றது தான் இந்த பாடல், 9வது பாடல். இந்த பாடலோடு தொடர்ந்து அடுத்ததாக நம்ம பார்க்க போறது 10வது பாடலை எப்படி படிக்கிறது, அதோடைய விளக்கத்தை பார்க்கலாம்.
இந்த 10வதாக வரக்கூடிய பாடல் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, காலன் அணுகாமல் காத்திடுவான் கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம காலன் யமன் நம்மளுடைய உயிரை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய நிலையிலையும் சரி, அந்த தருவாயிலையும் இந்த முருகப்பெருமான் நமக்கு முன்னாடி நின்று நம்மளை காப்பாற்றுவாராம், ஈடேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கரிய எருமை கடாவின் மீது இந்த அடியனுடைய உயிரை எடுத்துட்டு போறதுக்காக யமதர்மன் வரும்பொழுது இந்த முருகப்பெருமான் எப்படி ஓடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, அழகிய தோகையுடைய மயிலின் மீது ஏறி அடியனுடைய முன்னாடி இந்த முருகப்பெருமான் வீற்றிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் இதற்கு சொல்றாங்கன்னா, மாலைகளால அலங்கரிக்கப்பட்ட மார்பினை உடைய இந்த முருகப்பெருமான லவாரி அப்படின்ற இந்திரனுடைய விண்ணுலகத்திற்கு விரோதியாக திகழக்கூடிய இந்த சூரபத்மன் இருக்கான் இல்லையா, அந்த சூரபத்மன் ஒளிந்திருந்த அந்த மரத்தையே ரெண்டாக பிளந்து எடுத்தாராம் இந்த முருகப்பெருமான். அதனால அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த முருகப்பெருமானை யமன் வந்தா கூட என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. நீயே என்னோட இருக்கும் பொழுது, உன்னுடைய துணை எனக்கு இருக்கும் பொழுது, எனக்கு காவலாக நீ இருக்கும் பொழுது, நான் இந்த யமனையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த யமனுக்கு முன்னாடியே நீ எனக்கு நின்று என்ன நீ ஆட்கொள்வ அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். இப்ப இந்த பாடலை நம்ம பார்ப்போம். ஆர்மாமிசை காலன் வரின் கலபத்தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்ப வலாரி தலாரி எனும் சோர்மாமடியத்தோடு வேலவனே அப்படின்றது தான் இந்த பாடல். இப்போ இந்த பாடல் இதோட நம்ம 10 பாடலை முடிச்சிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த பாடலை இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய பாடலை படித்து முடிக்கக்குள்ள உங்களுக்கு இந்த செல்வ நிலை உயர்றதுக்கான வழியை இந்த முருகப்பெருமான் தருவார் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.